வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இனி இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்க்கலாம். செப்டம்பர் 25ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 27ஆம் தேதி ஒடிசா, ஆந்திரா இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதேசி பொருட்களை பயன்படுத்துவது காலத்தின் தேவை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சுயசார்புடையதாக மாறினால்தான் இந்தியா மென்மேலும் வளர்ச்சி அடையும் எனவும் அவர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீர்மின் திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் மேலும் 25 லட்சம் பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தால் நாட்டில் 10 கோடியே 30 லட்சம் பெண்களுக்கு இலவச சிலிண்டர் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. காலை 10 மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டம் தொடங்குகிறது. சென்னையில் அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் சென்னை ஒன் மொபைல் செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார். பொதுமக்கள் பலரும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துள்ளார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் தவேக தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்தின் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் 4ஆம் தேதி கோவைக்கு பதிலாக வேலூர், ராணிப்பேட்டைக்கு அவர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்து தெரிவிக்க நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க கோரி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பு எதிரொலியாக ஆவின் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 1 லிட்டர் நெய்யின் விலை 690 ரூபாயிலிருந்து 650 ரூபாய்க்கும், 200 கிராம் பன்னீர் விலை 110 ரூபாய்க்கும் குறைக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்து சவரன் 83,440 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரே நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலையால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை சவரன் 1 லட்சம் ரூபாய் என்ற இலக்கை மிக விரைவில் எட்டும் என தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் 2 முறை தங்கம் விலை உயர்ந்ததற்கு அமெரிக்க அதிபரின் விசா தொடர்பான அறிவிப்பு தான் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்து மிக விரைவாக 84,000 கடக்கக்கூடிய சூழலில் தங்கம் போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் விலையேற்றம் இருந்தது. இதே மாதிரியான தொடர்ந்து நாளையும் நடைபெறும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கம் ஒரு புதிய உச்சம், மிக விரைவாக ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம கூறியது போல் 80,000 கடந்து விட்டது. இனி அதனுடைய இலக்கு 1 லட்சம் அப்படிங்கிறதுக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக தங்கம் மிக விரைவாக 1 லட்சம் அப்படிங்கிற இலக்கை கடந்துவிடும். அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமைச்சர் துரைமுருகன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுக்களுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் நாய்களுக்கு உணவளிப்பது தொடர்பான ப்ளூ கிராஸின் கடிதத்திற்கு தமிழக டிஜிபி பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். தெருநாய் விவகாரத்தில் குற்றங்களை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நாய் மனித மோதல்களில் முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக டிஜிபி கடிதத்தில் தெரிவித்துள்ளார். திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்திற்காக கொண்டு செல்லப்படும் திருப்பதி திருக்குடைகள் ஊர்வலத்தின் முக்கிய நிகழ்வான கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சி சென்னை யானை கவுனியில் நடைபெற்றது. கவுனி தாண்டுதல் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு மனமுருகி வழிபட்டனர்.
பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நவராத்திரி காரணமாக அக்டோபர் 1ஆம் தேதி வரை தங்க ரதம் புறப்பாடு நடக்காது. பழனி கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் கோவில் அருகே உள்ள பஞ்சலிங்கத்தை தரிசிப்பதற்கு மட்டும் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். பஞ்சலிங்கத்தை தரிசிக்க அனுமதி கோரிய மனு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிரசித்தி பெற்ற பாடி திருவள்ளீஸ்வரர் சிவன் கோவிலில் நவராத்திரி விழாவில் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடந்தது. இதனை ஆர்வத்துடன் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தூய்மை பணியாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். விஷவாயு தாக்கி மயக்கமடைந்து பாதாள சாக்கடைக்குள் விழுந்த நபரை காப்பாற்ற முயன்றவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சென்னை புழல் சிறையில் உள்ள இலங்கை பெண் மேரியிடம் 2 நாட்கள் அமலாக்கத்துறை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் புதுப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட மேரி 2019ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டார். சென்னையில் பாலியல் வழக்கில் சிக்கிய பிரசன்ன சதுர்வேதி சாமியார் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள அவர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 1000 கோடி ரூபாய் இரிடியம் மோசடி வழக்கில் முக்கிய நபராக கருதப்படும் சாமிநாதன் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி செய்த பணத்தில் சாமிநாதன் நடிகைகளுடன் உல்லாசமாக இருந்தது அம்பலமாகியுள்ளது. நடிகர் தனுஷ் நாடு முழுவதிலும் இருந்து வந்த தனது ரசிகர்களை மாவட்ட ரீதியாக சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரசிகர்களின் குடும்பத்தினருக்கு உதவி பொருட்களையும் தனுஷ் வழங்கினார். சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அளித்த புகாரின் பேரில் ஆஜரான ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டாவிடம் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. விசாரணைக்கு பிறகு பேட்டியளித்த ஜாய் கிறிசில்டா திருமணம் செய்வதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்றார். ராம் லீலா குழுவின் ராமாயண கதை நாடகத்தில் ராவணனின் மனைவி மண்டோதரியாக ஹிந்தி நடிகை பூனம் பாண்டே நடிக்க கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வேறொருவரை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க வேண்டும் என பாஜக மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். நியூயார்க்கில் ஐநா சபையின் 80வது அமர்வில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார். இரு நாட்டு உறவுகள் தொடர்பாக இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காசா நகரத்தில் இஸ்ரேல் தனது தரைவழி தாக்குதலை தொடர்ந்ததால் அந்நகரம் முழுவதும் புகை மேகங்கள் சூழ்ந்து காட்சியளித்தது. அண்டை நாடான நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுஷிலா கார்கி பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவரது அமைச்சரவையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 4 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அனில்குமார், மகாபீர்பன், மதன் பரியார், ஜெகதீஷ் காரேல் ஆகிய 4 பேரும் அமைச்சர்களாக தலைநகர் காத்மாண்டில் உள்ள அதிபர் மாளிகையில் அதிபர் ராமச்சந்திர பௌடேல் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். இந்திய T20 அணியின் தொடக்க வீரர்களான சுப்மன் கில், அபிஷேக் சர்மா ஜோடி நெருப்பு மற்றும் ஐஸ் போன்றவர்கள் என கேப்டன் சூரியகுமார் யாதவ் புகழ்ந்துள்ளார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இருவரும் அதிரடி தொடக்கத்தை கொடுத்த நிலையில் பஞ்சாபை சேர்ந்த இருவரும் சிறப்பாக விளையாடுவதாக பாராட்டியுள்ளார். இந்தியாவுடனான போட்டியில் பேட்டை துப்பாக்கி போல் தூக்கி காண்பித்த பாகிஸ்தான் வீரர் ஃபர்ஹான் அது குறித்து விளக்கமளித்துள்ளார். அரை சதம் அடித்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுதான் அது என்றும், யார் என்ன கற்பனை செய்தாலும் தனக்கு கவலை இல்லை என்றும் ஃபர்ஹான் தெரிவித்துள்ளார்.
ஒருநாள் போட்டிகளிலிருந்து தென்னாப்பிரிக்கா வீரர் குவின்டன் டீகாக் ஓய்வு முடிவை திரும்ப பெற்றார். அக்டோபரில் நடைபெறும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 அணியில் குவின்டன் டீகாக் இடம்பெற்றுள்ளார். ஜூனியர் தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கொழும்புவில் நடைபெற்ற 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. For India, Aslan Shah. An opportunity. India pounces on. Little reckless. உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் தங்கம் வென்றதை கொண்டாடும் விதமாக ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் வரும் 29ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் முதல் ஆப்பிரிக்க நாடாக போட்ஸ்வானா அணி தங்கம் வென்று வரலாற்று சாதனை நிகழ்த்தியதை கௌரவிக்கும் விதமாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா எந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையும் இன்றி மீண்டும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். மொராக்காவில் இந்திய சமூகத்தினருக்கு மத்தியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவ்வாறு தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் திருப்பதி பிரம்மோற்சவத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 102 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பக்தர்களுக்கான கட்டடத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு உடன் இணைந்து திறந்து வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தென்காசிக்கு வந்துள்ள முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை மாவட்ட ஆட்சியர் வரவேற்றார். கோவிந்தபேரி கிராமத்தில் உள்ள ஜோகோ கம்பெனியின் நிறுவனர் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்புவின் பண்ணை இல்லத்தில் தங்க உள்ள அவர் வாசுதேவநல்லூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடக்க உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். துணைவேந்தர்கள் நியமன அதிகாரம் தொடர்பான வழக்கில் விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. தமிழ்நாடு அரசின் மனுவுக்கு பதிலளிக்க UGCக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் 260 பேர் உயிரிழக்க காரணமான ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விமான விபத்து தரவுகளை முழுமையாக வெளியிட கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்ற மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். கொள்கை படையாய் திரண்ட மக்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றி என முதல்வர் பதிவிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்து தனது நடைப்பயணத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சினிமாவில் பேசுவது போல் பொது நிகழ்வுகளில் பேசுவதாக சபாநாயகர் அப்பாவு விமர்சித்துள்ளார். விஜயின் பின்புலத்தில் அமித்ஷா பாஜக இருக்கும் தைரியத்தில் அரசியல் அரிச்சுவடி தெரியாமல் பேசுவதாகவும் கூறியுள்ளார். யாரையும் தாக்கியோ தூக்கியோ பேச வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் அப்படி செய்வதானால் நெஞ்சை நிமிர்த்தியபடி நேரடியாகவே அரசியலுக்கு வந்துவிடுவேன் என்றும் இயக்குனர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இட்லி கடை பட ட்ரெய்லர் விழாவில் இயக்குனர் பார்த்திபன் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசியதாக சர்ச்சைகள் கிளம்பிய நிலையில் எக்ஸ் தள பக்கத்தில் இவ்வாறு பார்த்திபன் பதிவிட்டுள்ளார். கிராம உதவியாளர் நியமனத்தில் பொது பிரிவினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு 32 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. BC MBC பிரிவினருக்கு 39 வயதாகவும் SC ST வகுப்பினருக்கு 42 வயதாகவும் வயது வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் 29ஆம் தேதி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்த உள்ளனர்.
பட்டாசு தொழிலாளர்களின் நலனுக்காக பட்டாசு உற்பத்தி கழகம் அமைத்து உத்தரவு பிறப்பிக்க கோரிய மனுவுக்கு மத்திய மாநில அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மத்திய மாநில அரசு தரப்பில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை திருவான்மியூர் டைடல் பார்க் பகுதியில் உள்ள சாலையில் வாகன ஓட்டுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த இரும்பு தகரத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சரி செய்துள்ளது. இதுகுறித்து வீடியோ வெளியான நிலையில் தற்காலிகமாக இரும்பு தகரம் வெல்டிங் செய்யப்பட்டதுடன் அது விரைவில் முழுவதுமாக சரி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் குடியாத்தத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ காளியம்மன் கோவில் தேவஸ்தானம் சார்பாக கடஸ்தாபன ஊர்வலம் நடைபெற்றது. ஒரே நேரத்தில் 4 அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை நாரையூர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் கோவில் கட்டுவதை தடுக்கும் அதிகாரிகளை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக குலதெய்வ வழிபாடு அந்த இடத்தில் செய்து வருவதாகவும் அதை அதிகாரிகள் தடுப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கேரள மாநிலம் கொல்லத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் போலீசில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐசக் என்பவர் தனது மனைவி ஷாலினியை கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு கொலைக்கான காரணத்தை முகநூலில் பதிவிட்டுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஈரோடு அந்தியூரிலிருந்து திருச்செந்தூருக்கு வந்த அரசு விரைவு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து கோட்டூர் விலக்கு அருகே 2 வீலர் ஒர்க் ஷாப்பிற்குள் நுழைந்த பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது. சொரிமுத்து என்பவர் ஓட்டி வந்த இந்த பேருந்து மோதியதில் நல்வாய்ப்பாக உயிர் பாதிப்பு ஏற்படாத சூழலில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே டியூஷன் டீச்சரின் தாய் பாலியல் தொல்லை கொடுத்ததில் 5 வயது சிறுமிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான சகாய ஞானசெல்லம் என்ற 45 வயது பெண்ணை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் செல்போன் கடையில் பணிபுரிந்த தமிழ் அன்சாரி எனும் இளைஞர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே அங்கு வந்த சக ஊழியர்கள் அவரை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1,33,00,000 மதிப்புடைய வெளிநாட்டு சிகரெட்டுகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. 4,30,000 வெளிநாட்டு சிகரெட்டுகள் கடத்தி வரப்பட்ட நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சுக்கம்பட்டியில் இறுதிச் சடங்கில் பங்கேற்க வந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் ரவுடி கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். சடலத்தை ரவுடி கும்பல் ஆற்றில் வீசிய நிலையில் போலீசார் இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த சிங்களாந்தபுரம் கிராமத்தில் கட்டப்பட்டு 9 மாதங்களேயான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காலை உணவு திட்டத்திற்காக பள்ளியை திறந்தபோது மேற்கூரை இடிந்து விழுந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலை கிராம பகுதியில் 14 வேட்டை நாய்கள் மூலம் காட்டு பன்றிகளை வேட்டையாடிய 14 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக 2,30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் வேட்டைக்கு பயன்படுத்திய ராஜபாளையம் வகை நாய்கள் உட்பட 14 வேட்டை நாய்களும் திண்டுக்கல் விலங்குகள் நல அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டன. நீலகிரி உதகையில் 20க்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் மற்றும் எருமை கன்றுகளை வேட்டையாடிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறை சார்பில் கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. 10க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் இரவு பகலாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
சிதம்பரம் எம்கே தோட்டம் அருகே தனிநபர் ஒருவர் வீட்டில் பன்றி வளர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பக்கத்து வீட்டினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதியில் பன்றி வளர்ப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவித்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் போலீசாருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்தது. என்கவுண்டரில் 2 நக்சலைட்டுகளை போலீசார் சுட்டுக் கொன்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கனாஜ் பகுதியில் கள்ளக்காதலியின் 8 வயது மகனை துப்பாக்கி முனையில் பிடித்து வைத்து மிரட்டிய இளைஞரை போலீசார் சுட்டு பிடித்தனர். சிறுவனை பிடித்து வைத்து மிரட்டிய தீபு என்ற இளைஞரை சுற்றி வளைத்த போலீசார் சிறுவனை மீட்ட நிலையில் காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மும்பையில் கடற்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த சொகுசு கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதியது. காரை இயக்கிய ஷா என்பவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் உயரக காரின் முன்பக்கம் கடுமையாக சேதமடைந்தது. பெங்களூருவிலிருந்து வாரணாசி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் கழிவறையை தேடி காக்பிட்டுக்குள் புகுந்த பயணியால் பரபரப்பு ஏற்பட்டது. சக பயணிகள் அச்சமடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயணியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. H-1B விசா கட்டணத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 88 லட்சமாக உயர்த்தியது குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. கட்டண உயர்வால் ஏற்படும் தாக்கம் குறித்து முழு ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பிலிப்பைன்ஸை தாக்கிய ரகசா புயலால் பல இடங்கள் நிலச்சரிவு ஏற்பட்டு சேரும் சகதியுமாக காட்சியளித்தன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸ்பெயினில் பெய்த கனமழையின் போது பார்சிலோனாவில் ஆண்டனா ஒற்றை மின்னல் தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. சுவிட்சர்லாந்தில் காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் முன்பு இல்லாத வகையில் வேகமாக உருகி வருவது ஆய்வில் தெரியவந்துள்ளது. சுமார் 3000 மீட்டர் உயரமுள்ள பனிப்பாறை பகுதிகள் 40 முதல் 50 ஆண்டுகளில் முற்றிலும் மறைந்துவிடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். சீனாவின் பிங்கு நகரில் ஒளிரும் தர்பூசணி விளக்குகள் மக்களை ஈர்த்தன. பல ஆண்டு பாரம்பரியமாக பின்பற்றப்படும் இந்த தர்பூசணி விளக்கு திருவிழாவில் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட 600க்கும் மேற்பட்ட தர்பூசணி விளக்குகள் ஒளிர செய்யப்பட்டன. கம்போடியாவில் பாரம்பரிய நிகழ்வுகளில் ஒன்றான எருமை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. கண்டல் மாகாணத்தில் மூதாதையர்களின் நினைவாக நடைபெறும் வருடாந்திர விழாவின் ஒரு பகுதியாக எருமை பந்தயம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் தங்கள் எருமைகளை பங்கேற்கச் செய்தனர். இதற்காக எருமைகள் அலங்கரிக்கப்பட்டு அதன் மீது போட்டியாளர்கள் அமர்ந்து சென்றனர். இந்த நிகழ்வை தொடர்ந்து மூதாதையர்களின் நினைவாக படையலிட்டு மக்கள் வழிபட்டனர்.
sang cha pa sôm đông ra tân செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.